அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சமூகத்தில் எனக்கு தான் இப்படிப்பட்டதான பிரச்சனை, என்னுடைய குடும்பத்தில் தான் இப்படிப்பட்டதான போராட்டம், எனக்கு தான் இப்படிப்பட்டதான அநேக வேலை ஸ்தலத்தில் அநேக பிரச்சனைகள், இப்படிப்பட்டதெல்லாம் எனக்கு தான் அநேக நெருக்கங்கள் வருகிறது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறதான அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நீ ஒருவேளை இடத்தை மாற்றலாம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த வீட்டுக்கு வந்தது நிமித்தமாக தான் வியாதி அடுத்தடுத்து வருகிறது என்று நீ வீட்டை மாற்றலாம் என்று நீ நினைக்கலாம். நகோமி அந்த தேசத்தில் பெத்லெஹேமில் பஞ்சம் ஏற்பட்டது நிமித்தமாக பஞ்சத்திலிருந்து தப்பிப்பதற்காக அவர் மோவாப்பை நோக்கி போனார். ஆனால் அது ஆண்டவருடைய சித்தமா என்று அவள் கேட்கவே இல்லை. அவள் தன்னை விடுவித்து கொள்வதற்காக, பஞ்சத்திலிருந்து காப்பாற்றப்படுவதற்காக அவள் போனாள். ஆனால் அந்த போன இடத்துல அவளுடைய வாழ்க்கையில் மிகவும் பரிதாபமான காரியங்கள் நடைபெற்றது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் தேவன் அதற்காக அனுமதிக்கிறார் என்றால், உன்னை அந்த இடத்துல நீ எப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளையை, உன்னோடு கூட இருக்கிறவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் என்பதை அந்த இடத்துல காண்பிப்பதற்காக தான் தேவன் சில காரியத்தை உனக்கு அனுமதிக்கிறாரு. நீ அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக. நீ எங்கேயாச்சும் போயிட்டா நம்ம அதிலேருந்து ஒரு விடுதலை பெற்றுடலாம் என்று நினைக்காத. அநேக நேரங்களில் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டு போயிட்டா கூட எனக்கு நல்லா இருக்கும் என்று அநேக நேரங்களில் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அதற்கு மாறாக தேவனுடைய சமூகத்தில் நீ சென்று அதற்கு தேவையான கிருபையை நீ கேளு. அந்த கிருபையை அவர் தேவன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த நகமி தப்பித்து கொள்வதற்காக, பஞ்சத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்காக மோவாப்பை நோக்கி போனான். அதே பெத்லெஹேமில் அதே பஞ்சத்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆனால் தேவன் போஷிக்கவில்லையா? தேவன் காப்பாற்றப்படவில்லையா? அதே பெத்லெஹேமில் இத்தனை ஆயிரம் பேர் இறந்து விட்டார்கள் என்று சொல்லத்தக்கதான வகையில் எதுவும் காரியம் நடந்ததா? ஒன்றும் இல்லை. ஆனால் தன்னுடைய சுயத்தை நிமித்தமாக தப்பிக்கொள்வதற்காக போனான். ஆனால் அங்கு எந்த மோவாப் செழுமையாக காணப்பட்டதோ, எந்த மோவாப் அவளுக்கு மிகவும் அருமையாக காணப்பட்டதோ, எந்த மோவாப் அவளுக்கு ஏதேன் தோட்டத்தை போல காணப்பட்டதோ, அதே மோவாப் இன்றைக்கு திரும்புகிற பக்கம் எல்லாம் கல்லறையாக காணப்பட்டு கொண்டிருக்குது. ஒரு பக்கம் கணவனுடைய கல்லறை, இன்னொரு பக்கம் மானுடைய கல்லறை, எலிமேல கல்லறை, மக்லோன் கல்லறை, இன்னொரு பக்கம் கிளியோன் கல்லறை. இப்போ வாழ்க்கையை வெறுத்து போச்சு. மறுபடியுமாக பெத்தேலை நோக்கி வர புறப்படுறா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சில காரியத்தை அனுமதிக்கிறார் என்றால் அதிலிருந்து நம்ம விடுதலை பெறுவதற்கு நம்ம முயற்சி பண்ணாமல் அந்த காரியத்திலிருந்து ஜெயத்தை பெறுவதற்கு தேவனிடத்தில் நம்ம கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்ம பொய்யான மாயையை பார்த்துக்கிட்டு நம்ம அப்படி போக வேண்டாம். நீங்கள் இருக்கிறதான இடத்திலிருந்த உங்களுக்கு தேவன் விடுதலை தருவார். நீ எப்படிப்பட்ட ஆள் என்பதை அந்த வேலை ஸ்தலத்தில் உன்னை உயர்த்துவதற்காக, உன்னை காண்பவர் அவரை காண்பதற்காக, உன்னை பார்ப்போர் உன்னோடு கூட இருக்கிறதான தேவன், மகத்துவமான தேவன், வல்லமையான தேவன், உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் என்பதை அறிந்து கொள்வதற்காக சில காரியத்தை அங்கே அனுமதிக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளு. அதுக்கு தேவையான கிருபையை கேட்டனா தேவன் தருவார். அதிலிருந்து ஒரு ஜெயத்தை நீ பெற்றுக்கொள்வார். அதற்கு மாறாக அதிலிருந்து தப்பிக்கொள்ள நம்ம முயற்சி பண்ண வேண்டாம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, தாவீது எப்படிப்பட்டவன் என்பதை காண்பிப்பதற்காக தான் அந்த இடத்துல கோலியாத்து அங்கே ஒரு யுத்தத்தை தேவன் உண்டாக்குனார். அவன் அங்கேருந்து தப்பி போயிருக்கலாம். ஆனாலும் அவன் பாருங்கள் எதிர்த்து நின்னான். அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்கு அவன் பார்க்கல, அவன் எதிர்த்து நின்னான். கிருபையை சார்ந்து கொண்டான், ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். அதற்கு அப்புறம் தான் தாவீது எப்படிப்பட்டவன் என்பதை இஸ்ரவேல் தேசம் முழுமைக்குமா தெரிஞ்சிச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளையே, அதனால் சோர்ந்து போகாதே. என்னுடைய வாழ்க்கையில் தான், என்னுடைய குடும்பத்தில் தான், குடும்பத்தோடு சேர்ந்திருப்பது நிமித்தம் தான் இப்படிப்பட்ட பிரச்சனை என்றெல்லாம் நினைத்து அதிலேருந்து விடுதலை பெற நீ நினைக்காத. தேவன் அது கேட்டதான கிருபையை தருவார்.
அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறபடியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோம்.